ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதிராஜ ஊழியத்தினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலையில் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 13வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாமா? அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள். பாருங்க, அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் உங்க கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றான். உங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு என்ன அர்த்தம்? காலையில் இந்த வார்த்தை எங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்றீங்களா? காலையில் இந்த வேத வார்த்தை எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது உங்களுக்கு ஆசீர்வாதம். எச்சரிக்கையாருன்னு சொல்றாரு. அதுக்காக தான் காலையில் உங்களோடு ஆண்டவர் பேசுறாரு. இது கர்த்தருடைய வார்த்தை. அதனால அசட்டைக்காரரே அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகள், நிறைய ஊழியத்தின் பாதையில அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு. ஆனா இந்த வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம், வாசிக்கிறோம், ஆனா அதன்படி நடக்கல. விசுவாசமே இல்லை. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம், நாம் என்ன பண்ண அசட்டை பண்ணிட்டு போயிருக்கிறோம். இன்னைக்கு நாம் என்னவா இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உங்களை எச்சரிக்கையா இருன்னு சொல்றாரு ஆண்டவர். அதனால தான் வேதத்தில் ரோமர் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிக்கலாமா? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஆண்டவர் பிள்ளைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு எது? உண்மையா சொல்ல, எவ்வளோ கேட்டு இருக்கிறோம், எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு வந்து இருக்கிறது. ஆனால் எத்தனையோ விஷயத்தில் நம்ம அசட்டை பண்ணி இருக்கிறோம். உண்மையாக இது தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு. இது கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு எனக்கு வருது? இன்னைக்கு இந்த காலையில் எனக்கு இந்த வார்த்தை வந்தது. இது வாக்குத்தத்தம் இல்லை, நம்ம ஆசீர்வாதத்திற்குண்டான ஒரு பெரிய காரியம். வாக்குத்தத்தம்னா மேலே சொல்லுவோம், அப்படி கிடையாது. வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதுக்குள்ளே கீழே ஒரு காரியம் இருக்கிறது. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை தினம்தானே கேட்குறோம், வாக்குத்தத்தம் கேட்குறோம். ஆனால் நமக்கு சில எச்சரிப்பை கண்டிப்பை கொடுக்கிறார். ஆனால் நம்ம அசட்டை பண்ணிகிட்டே இருக்கிறோம். சொல்லிகிட்டே இருப்பாங்க, போவாத, அங்கே போவாத, அவங்க கூட சேராத. அதை அசட்டை பண்ணி நிறைய பேர் வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலும் சரி, தனிப்பட்ட விஷயத்துல சரி, அநேக விதத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆபத்துக்குள்ளே மாட்டிக்குவாங்க, பெரிய சிக்கலில் மாட்டிக்குவாங்க, அவங்க பெரிய இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்குவாங்க. அப்போ யாரும் விடுவிக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். ஐயோயோ, முதல்ல சொன்னாங்களே, நான் கேட்காம போயிட்டேனே, நான் இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டேனே, நான் இன்னைக்கு ஆண்டவரை சிறைப்பட்டுட்டேன்னு வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் பார்வைக்கு என்ன அருவருப்பான காரியமாக இருந்தாலும் உங்ககிட்ட ஆண்டவர் பேசும்போது அப்படியே கேட்கணும். நெகோமி புத்தகத்தில் 8வது அதிகாரம் 3வது வசனம், அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை கவனித்து கேட்டார்களாம், அசட்டை பண்ணல. வாசிங்க. தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தாங்க. பாருங்க, கவனமாய் செவி கொடுத்தாங்க. ஆனா நம்ம எவ்வளோ காரியத்தை இழந்துட்டு தெரியுங்களா? எவ்வளோ காரியத்தை நம்ம கேட்காம விட்டுட்டு தெரியுங்களா? நீங்களும் நானும் எத்தனை விதத்தில் அசட்டை பண்ணுறோம். எவ்வளோ ஊழியக்காரங்க, எவ்வளோ தீர்க்கதரிசிங்க நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, எவ்வளோ காரியங்களை நம்ம இழந்து போயிருக்கிறோம். அதுதான் எரேமியா புத்தகத்துல 44:4 வாசிக்கலாமா? நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு, இந்த அருவருப்பு செய்யாத, இங்க உட்காராத,
இங்க சேராத, இதை செய்யாத. இது ஆண்டவருக்கு அருவருப்பு. சொல்லிக்கிட்டு இருக்கிறார், ஊழியக்காரனை கொண்டு எச்சரிக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்றோம்? போ அப்படின்னு அசட்டை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். பின்னால விளைவு என்ன தெரியுங்களா? குடிக்காதன்றோம், சிகரெட்டு பிடிக்காதன்றோம், பாவத்துக்குரிய பொருளை நீ யூஸ் பண்ணாதன்னு சொல்றோம், அநேக பாவமான காரியம் செய்யன்னு சொல்றோம். இன்னைக்கு நிறைய பேர் காலையில் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, அந்த நுரையீரல கம்ப்ளீட்டா அப்படியே அந்த நுரையீரல ஃபுல்லா டேமேஜ் ஆகிட்டே இருக்கான். குடிச்சு டேமேஜ் ஆகிட்டே இருக்கு, ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. அப்போ நல்லா இருக்கும்போது சொன்ன குடிக்காதே, அப்போ பாதிப்பு. அன்னைக்கு நீ அசட்டை பண்ண. அதே மாதிரி எத்தனையோ விதத்தில் ஆண்டவருக்கு எது அருவருப்பான காரியமோ அதை செய்யாதேன்னு சொல்லும் போது தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுவார், இல்லை உன் குடும்பத்தாரை கொண்டு சொல்லுவார், இல்லை தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு பேசுவார். நீங்கள் அசட்டை பண்ணிட்டீங்களா, அசட்டைக்காரரே அப்படின்றார். இப்போ என்ன ஆகும்? நுரையீரல் போச்சு, உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பழுதாகி போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு. இன்னைக்கு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்களே. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 16:29 வாசிக்கலாமா? ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இந்த பூமியில ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான்? சுகபோகமாய் வாழ்ந்தான். அந்த லாசரு என்பவன் ஏழ்மையிலே, வறுமையிலே, பசியிலே வெளியே வாசல்ல உட்காந்து காத்திருந்தான். அந்த லாசருவும் அந்த ஐஸ்வர்யவானும் மரித்தாங்க. மரித்த பின்பு அந்த லாசரு ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். ஆனா இந்த ஐஸ்வர்யவானோ பாதாளத்தில் அந்த வேதனையான ஒரு சூழ்நிலை. அப்ப கேட்கிறான், என் சகோதரர்கள் பூமியில் எப்படிதான் அடங்காத இருக்கிறாங்க, அசட்டியா இருக்கிறாங்க அவங்களுக்கு. அப்போ சொல்றாரு, மடியில் இருக்கிற லாசரு போய் சொல்லட்டும், இல்லை அங்க பூமியில தீர்க்கதரிசிகளும் மோசேக்களே அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும். அப்போ பூமியில யார் இருக்கிறாங்க? கண்டித்து உணர்த்தக்கூடிய ஊழியக்காரங்க, உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிற ஊழியக்காரங்க, அவங்களுக்கு செவி கொடுங்க, அசட்டை பண்ணாதீங்க. உங்க பின் நாட்களில் நன்மையை காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஏசப்பா, அசட்டைக்காரரேன்னு யாரை பார்த்துன்னா இந்த வேத வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை எவ்வளோ மூலியமா கேட்குறோம், ஆனால் அசட்டை பண்ணி விடுகிறோம் சுவாமி. இந்த வசனத்தை கவனிக்காம போகிறோம், தவறி விடுகிறோம். ஆனால் பின்னால் வேதனையோடு கூட நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இல்லை. ஆண்டவரே, இன்னைக்கு இதை கேட்டவங்க வாழ்க்கையில இனிமேல் மனம் திரும்பட்டும். ஆண்டவரை கண்டிப்பாக அவங்க ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கட்டும். அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.